ஹலோ மை டியர் வியூவர்ஸ், ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. இன்றைக்கான வீடியோ என்னன்னா, ரெண்டு பெரிய படங்களுடைய சாங்ஸானது வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு இதில் சாங் ரிலீஸ் ஆயிருக்கு, இன்னொரு இதில் ஒரு டீசர் ஆனது வந்து ரிலீஸ்ன்றது ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம தனுஷ் அவர்களுடைய படத்தை வந்து பார்த்துலாம். இட்லி கடை அவரே டைரக்ட் பண்ணி அவரே ஆக்ட் பண்ணுற ஒரு படம். அதுக்கு அவரே சாங்ஸ் எல்லாம் வந்து எழுதியிருக்காரு, அவரே பாடியிருக்காரு. இந்த டோட்டல் படமே வந்து தனுஷோட கையில் தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லணும். ஆல்ரெடி படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆனது ஒரு ரிலீஸ்ன்றது பண்ணாங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லவ் ட்ராக்காக இருந்துச்சு. தனுஷ் அவர்களும் நித்யா மேனன் அவர்களும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்க டைமில் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு காட்டியிருந்தாங்க. இப்போ இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஒரு செகண்ட் சிங்கிளானது ரிலீஸ்ன்றது பண்ணியிருக்காங்க, என்ஜாமி தந்தானே அப்படின்னு வந்து சொல்லிட்டு. இது கேட்கும்போது ஒரு மாதிரி எந்த மாதிரி சொல்கிறது, பயங்கர ஒரு குத்து ட்ராக்காகவும் இல்லை, ரொம்ப மெலோடியாகவும் இல்லை. தேவையான அளவுக்கு ஒரு நீட்டான ஒரு சூப்பரான ஒரு சாங்காக வந்துட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்படி தனுஷ் அவர்கள் அதில் ரிலீக்லாம் பார்க்கும்போது இந்த மனுஷன் எப்படி உட்காந்து இதெல்லாம் வந்து எழுதியிருப்பார் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. ஒரு சொந்த ஊரை பற்றி, ஒரு கிராமத்தை பற்றி, அதில் நடக்கிற விஷயங்கள்லாம் வந்துட்டு ரிலீக்கில் வந்து பயங்கரமாக வந்து சொல்லியிருந்தார் தனுஷ் அவர்கள். அதில் வர ரேப் போர்ஷன் வந்துட்டு அறிவு அவர்கள் அப்படின்றவர் வந்துட்டு எழுதியிருந்தார். ஜிவி பிரகாஷ் மியூசிக் அவர்கள் சூப்பராக வந்துட்டு மியூசிக்ன்றது கொடுத்துருந்தாரு இந்த சாங் அப்படின்னு தான் சொன்னோம். சாங் கேட்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்து கொடுத்துச்சு. அடுத்தபடி பார்த்தோம் அப்படின்னா எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரதீப் அவர்கள் நடிச்சிருக்க, விக்னேஷ் சிவன் டைரக்ஷன் பண்ணியிருக்க லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். எஸ்ஜே சூர்யா அந்த படத்தில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு, கீர்த்தி செட்டி ஹீரோயினாக வந்து பண்ணியிருந்திருக்காங்க. படத்தோட ஃபஸ்ட் பஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி 11 மணிக்கு சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக 11 மணிக்கு அதுவும் ரிலீஸும் வந்து ஆச்சு. பார்க்கும்போது விக்னேஷ் சிவன் என்னப்போ குக் பண்ணிக்கிட்டு இருக்க பயங்கர டிஃப்ரெண்ட்டாக அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஏன் அப்படின்னா 2040 இந்த வேர்ல்டானது எப்படி இருக்கும் அப்படின்றத வந்துட்டு பேஸ் பண்ணி காட்டியிருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் நம்ம அனிருத் அவர்களோட வாய்ஸில் ஒரு ரோபோட்டிக் வந்து பேசுகிற மாதிரி வந்து இருந்துச்சு. அதுக்கான அனிருத் அவர்கள் தான் வாய்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஷாட் அப்படி ஓப்பன் பண்ணே ஒரு ரோபோட் வந்துட்டு சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோ பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டு அங்கிட்டு அப்படியே மலையில் வந்துட்டு கொடையை பிடிச்சி நடந்து வந்துட்டு இருப்பார். அந்த கொடையிலே வந்துட்டு எவ்வளோ செல்சியஸ் வந்துட்டு மழை பெய்யுது என்ன ஏதுன்ற விஷயம்லாம் வந்து காட்டிக்கிட்டு இருக்கோம். அவன் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கார் ஒன்று வந்து வரும். அந்த கார்லேருந்து அப்படி கீர்த்தி செட்டி இறங்கி மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு வேகமாக பிரதீப்போட கொடைக்குள்ளே வந்துட்டு போவாங்க. அப்போ அந்த மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தன்ன அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பரான மியூசிக்ன்றது அனிருத் அவர்கள் வந்து கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னே லவ் அண்ட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்றது ஒன்று வந்துட்டு கிரியேட் ஆகிடுச்சு. இதெல்லாம் இப்போ இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு மிஷன் இம்பாசிபிள் வந்துட்டு யாஸ் வந்து நடிச்சிருக்க ஒரு போஸ்டர் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் 2040 எப்படி இருக்குது அப்படின்ற வந்து காட்டியிருப்பாங்க. தலைவர் 189 படத்துக்கான போஸ்டர் ஒன்று ஒட்டியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னுமே இந்த ஹாலிவுட் அப்படின்றத ஹாலிவுட்லலாம் ஒரு இது வச்சுருந்துருப்பாங்க மலை மேலே, அந்த மாதிரி இதில் ஹாலிவுட் அப்படின்றத வச்சுருக்கதா இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் வருடங்களுக்கு அப்புறமா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து காட்டினாங்க. பயங்கர ரோபோட்டிக்காக சயின்ஸ் ஃபிக்ஷனாக வந்து இருந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. இதில் எஸ்ஜே சூர்யா தான் வில்லன் கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்ற வந்து தெரியல. ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் எந்த மாதிரி வந்துட்டு பிரதீப் அவர்கள் கூட இன்டாக்ட் ஆகுறாரு, இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைகள் அப்படின்றது டீட்டெயிலாக வந்து தெரியல. பட் ஆனால் வந்துட்டு இதை பார்க்கும்போது ஒரு ப்ரொடக்ஷன் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, விக்னேஷ் சிவன் அவர்கள் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு என்னமோ பண்ணிகிட்டு இருக்காரே அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. டீசர் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்த ஒரு ஃபீல் தான் வந்து கொடுத்துச்சு. டெஃபினட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் இந்த படத்தில் வந்து என்னென்ன அப்டேட் ஆனது வருது அப்படின்ற விசாரிச்சு அப்டேட் நாங்கள் கொடுத்துருவோம். வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டு கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பார்க்க தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். டட்டா பை பாய்.